வணக்கம். ஸ்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லஞ்சு பாலக்கீரை போட்டு ஒரு ரைஸு, அதுக்கு ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு ரசம், அரைச்சி விட்ட ரசம். இது அப்படியே போடுறதுக்கு, இது அரைக்கிறதுக்கு. தக்காளி பருப்பு ரசம் அரைச்சி விட்டு பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் ஒரு 4 கிலோ இந்த தக்காளி போட்டு ஒரு வதக்க போகிறேன். பருப்பு தண்ணி அப்படியே வச்சுருக்கேன். இது தண்ணி மட்டும்தான் வேணும். அப்படியே நம்ம பருப்பு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றத கூட வச்சுக்கலாம். இதில் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை 2-3 போட்டால் போகிறோம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி. இதை தண்ணி விட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி நிறைய வேண்டாம். இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதை அடுப்பில் வச்சுருவோம். ரசத்துக்கு தக்காளி அப்படியே வச்சுட்டேன். இது சிம்லேயே இருக்குது. இங்கே பாலக்கீரை பால்ஸ் பண்ணணும். அது நம்ம பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சி தான் பண்ண போகிறேன். இது ரொம்ப கார பச்சை மிளகா, ஒரு 6-7 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கட்டு பாலக்கீரை. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இந்த ஹாட் வாட்டரில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கோல்டு வாட்டர் போட்டு நல்லா அலமிட்டோம்னா அப்படியே இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். ரசத்துக்கு நம்ம தனியா, பருப்பு, மிளகாலாம் வறுக்க போகிறோம். ஒரே ஒரு பெடிக்கிரி மிளகா, ஒரு சாதா ரெட் சில்லி மிளகா ஒரு 2-3, 1 டீஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, அதே 1 டீஸ்பூன் மிளகு. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி இதிலே சேர்த்துட்டு வரேன். எல்லாத்தையும் சேர்த்தே அரைக்க போகிறேன். இப்படி வதங்கி வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூனுக்கு தேங்காய், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே 1 ஸ்பூன் சீரகம், இதை நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். கொரன்னு அரைச்சிப்போம். இங்கே பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்
இந்த வர நல்லா தண்ணி நல்லா தலை இப்படி கொதிக்கிறது. அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு நார்மல் வாட்டர் போட்டு அப்படியே அந்த சூடு டக்குன்னு போயிடணும். நல்லா அலம்பிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், ரசப்பொடி புளி சேர்த்து அரைச்சி இதை வச்சுருக்கேன். அப்படியே குறன்னு இப்படி இருக்குது. இது இருக்கட்டும். ஒரு தக்காளி நம்ம கட் பண்ணி போட்டோம். இது ஒரு பெரிய தக்காளி. இதை அரைக்கலாம். இதுவும் கூட ஒரு 2-3 கருவேப்பிலை போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாலக்கீரை பாருங்கள், இது மாதிரி சூடே இல்லாமல் நல்லா பச்சை தண்ணியில் நல்லா அலம்பிட்டோம்னா இதை நல்லா மையாக அரைச்சிட்டு இதையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த தக்காளி நல்லா ஆயிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுது இதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ நல்லா சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இதை அப்படியே சிம்லேயே கொதிக்கட்டும். இந்த பக்கம் பாலக்கு ரைஸ்க்கு நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் ஷாஜீரா போடுறேன். நீங்கள் சாதா சீரகம் கூட போடலாம். சீரகம் ஒரு 2-3 கருவேப்பிலை, அப்புறம் நல்லா இந்த தக்காளி அடுப்பு பெருசை வச்சுட்டு இந்த தக்காளி கூடவே இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பு, இந்த பாலக்கீரை இங்கே பாருங்க அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளி கொஞ்சம் ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. இது டிஃபன் பாக்ஸில் கூட கொடுக்கலாம். இப்போ மாலைபட்சம் வரப்போகிறது இன்னொரு வாரம் கழிச்சு. அப்போ கூட ஒரு நாள் இது மாதிரி பண்ணிக்கலாம். சாதமாக நல்லாயிருக்கும். எங்கள் இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இங்கே கத்திரிக்காய்க்கு நல்லா 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அது சாதா பொடி போட்டு தான் பண்ண போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இந்த கத்திரிக்காயை போட்டுடலாம். கத்திரிக்காயெல்லாம் போட்டேன். இதுக்கும் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு, இது அப்படியே தண்ணியெலாம் சேர்க்க வேணாம். அப்படியே எண்ணெயிலே 1 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா ஜம்முன்னு நல்லா ஆயிடுத்து. தக்காளிலாம் நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த பாலக்கீரை அப்படியே வெந்து கொஞ்சம் கெட்டியாக வரட்டும். அப்புறம் சாதம் போட்டு கலரிடலாம். பாலக்கீரை அப்படியே கெட்டியாட்டம். இங்கே நல்லா சேர்ந்து தக்காளிலாம் அரைச்சது எல்லாம் சேர்ந்து கொச்சிட்டு இப்போ
பருப்பு தண்ணி விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ இந்த நம்ம வறுத்து அரைச்ச பொடி நான் மொத்தமே சேர்த்துட்றேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ அப்படியே நுரைச்சி வரட்டும் ரசம். இங்கே நம்ம வெந்துட்டு கொஞ்சம். இப்போ இந்த ஒரு 1.5 தக்காளி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கிறேன். இந்த தக்காளியிலே வெந்துடும். அப்படி இல்லைன்னா தண்ணி லேசாக தெளிச்சிக்கலாம். தண்ணி வந்து லேசாக தெளித்து அப்படியே சிம்மில் வச்சு மூடிடுறேன். கொஞ்சம் லேசாக, அவ்வளோதான். அப்படியே சிம்மில் வச்சுட்டோம்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் கத்திரிக்காய் வெந்துடும். நல்லா இப்படி கரண்டியில் அப்படி எடுக்கிற மாதிரி இப்படி வந்திருக்கு. நம்ம சாதம் போட்டு கிளறிட்டோம்னாக்கா அப்போ தான் சாதத்தில் நல்லா ஊறும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாதம் இப்படி உதிர வடிச்சிருக்கேன். இந்த இந்த கீரைக்கு இந்த தக்காளி புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சாதம் போட்டுக்கணும். நான் சாதம் போட்டுட்டு கிளறிட்டு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ஜம்முன்னு கிளறிட்டேன். அப்படியே உதிர இருக்குது. ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸு. டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம், கிடவே கிடாது. இதில் வெங்காயம் இல்லை, ஒன்றும் இல்லை. சாதாரண ஆளாக இருந்தால் மாலைபட்சத்துக்கு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சாதாரண ஆளாக இருந்தால் வெங்காயம் போட்டுக்கலாம், காய்கறி பட்டாணி போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம். நம்ம மாலைபட்சம்னு வர்றப்போ அதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டோம். அதனால் நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண நாளில் பண்ணுறீங்கனாக்கா காய்கறி போடலாம், பட்டாணியும் போட்டு பண்ணலாம், உருளைக்கிழங்கு போட்டு பண்ணலாம், வெங்காயம் போட்டு பண்ணலாம். நான் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்க. இங்கே ரசம் பாருங்க. இது கேஸை எப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சாதம் போட்டு கிளறினேன். ரசம் அப்படியே நுரைச்சிட்டு வருது. நம்ம வந்து நெய்யில் தாளித்து கொட்டலாம். இன்னும் 2 நிமிஷம், இப்போ தான் நுரைக்கிறது, 2 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு ஆயிடுத்து உடையிறது கத்திரிக்காய். இப்போ இதில் நான் வந்து கறி பவுடர் நான் ஒரு 2 ஸ்பூன், கோபுரமாக ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த ரசத்துக்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்கு, இந்த பாலக்கீரை ரைஸு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய். இப்படி ஒரு 2 நிமிஷம் பரப்பி வச்சுட்டு 2 நிமிஷம் இருக்கட்டும். ரசம் பாருங்கள், அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். மேலே இந்த கொத்தமல்லி போட்டுடலாம். இங்கே ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் கொஞ்சமாக கடுகு, ரசத்துக்கு தாளிக்க போகிறேன். கடுகு வெடிட்டோம். இங்கே பாருங்கள், நல்லா ஜம்முன்னு கத்திரிக்காய் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் கொஞ்சமாக இதில் தேங்காய் போட போகிறேன். உங்கள் தேங்காய் வேணான்னா விட்டுடலாம், இப்படியே இறக்கிடலாம். கொஞ்சம் தேங்காய் போட்டாக்கா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே இப்படி கிளறி விட்டுட்டு இறக்கிட்டோம்னா கத்திரிக்காய் தக்காளி பொடி சேர்த்த கரமுது நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுது. ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு எடுத்து இதுலேயும் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டால் போகிறோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை. நான் அப்படியே ஆகிட்டு அப்படியே இந்த ரசத்தை எடுத்து அப்படி விட்டுடலாம். அவ்வளோதான்.
தக்காளி பருப்பு போட்டு அரைச்சி விட்டு ஒரு ரசம். டக்குன்னு மூடிடலாம். அவ்வளோதான், சமையலெல்லாம் நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிட்டு ஒரு பாலக்கீரை ரைஸு, அப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அப்புறம் வறுத்து தனியா பருப்பெல்லாம் வறுத்து அரைச்ச ஒரு பருப்பு ரசம், அப்புறம் கத்திரிக்காய் கறி சாதம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.